நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 12ஆம் வகுப்பு மாணவி காரில் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாணவி கடத்தல் நாடகம் ஆடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. காரில் கடத்தப்பட்டதாக மாணவி நாடகம் ஆடியது போலீஸோட சிசிடிவி காட்சிகள் விசாரணையில் உண்மை தெளிய வெளிவந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமரை அருகே உள்ள கால்பிரிவு கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த 17 வயது மாணவி. மானாமரையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில +2 படிச்சவராக நேற்று பாத்தீங்கன்னா பள்ளிக்கு வரும்போது சில மணி நேரம் கழிச்சு பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்ட இவர் பள்ளி அருகே என்னை சில பேர் 6 பேர் முகம்பில் கர்ச்சீப் கட்டிக்கிட்டு 6 பேர் கடத்தியதாகவும், சிவகங்கை அருகே பேருந்து நிலையத்துக்கு வரும்போது நான் அவர்களுடன் சண்டையிட்டு குதித்ததாகவும் அங்கு அதுல இருந்து காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சிவகங்கையில் உள்ள உறவினர் முழுக்க அவருக்கு போன்ல பேசியிருக்காங்க. அங்குள்ள சிவகங்கை அரசு மருத்துவக் மருத்துவமனையில் அனுமதித்தனர். கடத்தல் குறித்து சிவகங்கை டிஎஸ்பி அமலா அட்வின் தலைமையிலான போலீசார் விசாரணை இருந்தாங்க. மானாமரை மற்றும் சிவகங்கை பகுதியில் சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்த போது அந்த மாணவி பேருந்தில் இருந்து சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கியதும், மேலும் அந்த மாணவியோட விசாரத்துல தான் சிவகங்கை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அதனாலதான் பெற்றோரிடம் சொல்லாமல் சிவகங்கைக்கு வந்தேன், பெற்றோருக்கு வந்தால் என்னை திட்டி அடிப்பார்கள் என்ற திட்டுவார்கள் என இதை நாடகம் அடைந்து கூறினார்கள். இது குறித்து மாவட்ட காவல்துறை விளக்கத்துல 6 பேரில் காரில் கடத்தியதாக தகவல் பொய்யானது. அந்த பொண்ணு பயத்துலதான் சொல்லிட்டாங்க. இது சம்பவமா எந்த வித கடத்தல் நாடகமும் நடைபெறவில்லை என்பது, பெண் கொடுத்தது கடத்தல் நாடகம் தான் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.